மாம்பழம் கிச்சடியா பச்சடியா? பச்சடி ஓகே, கிச்சடி எப்படி பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க இவங்க தான் என்னென்ன பண்றாங்கல்ல. ஓஹோ, அந்த கப்பல் நினைக்கிறேன். 2 ஐட்டம் கேட்டா 2ல ஒண்ணு சொல்லணும், மூணாவதுல ஒண்ணு சொல்லுவாங்க. அதான் கான்செப்ட் இது போல இருக்கு. நம்ம பைத்தியமே பாத்துக்கிட்டு இருக்கோம். வெஸ்ட் பெங்கால் மஸ்காரா மாம்பழம் செம்ம டிஷ்ஷுங்க. அது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டுட்டே இருப்பாங்க. மாம்பழத்தை நீங்க வேற எந்த மாதிரியும் செய்யவே விட மாட்டாங்க. இதையே தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. இதை பண்றதுக்கு நல்லா ஒரு 1/2 கிலோ மிளகா பொடி எடுத்துக்கங்க. மிளகாத்தூள் இவ்வளவு போட்டா என்னதுக்கு ஆகும்? கும்பி பாக வைப்போமே. அதை எடுத்து வச்சுட்டு சட்டியில ஒரு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்தி அதுல இந்த மிளகா பொடியை டிஸ்டில்யூட் பண்ணி அப்படியே நல்லா கரைச்சிருங்க. 1 லிட்டர் எண்ணெயா? அதுல இந்த மாம்பழத்தை போட்டு 2 நாளைக்கு குக் பண்ணணும். குக் பண்ணி ஒரு 2 நாளைக்கு குக் பண்ணணும். 2 நாள் சமைக்கணும், 3 நாள் சமைக்கணும், 1 வாரம் கழிச்சு சாப்பிடணும். என்ன அதை 1.5 மாசத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சு 2வது மாசம் எடுத்து குடிச்சு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. வீட்டையே சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, இத குடிச்சோம்னா வீட்டுக்கு கக்கூஸ் தான் போக முடியும். எங்க வெளிய போறது? வெளியில போக முடியாது. வீட்லயே செட்டில் ஆக வேண்டியது அப்படியே. ஏன்னா வெயிட் லாஸ் பண்றதுனா போடலாம். போட்டா 5 கிலோ இறச்சிரும். கலட்டி பின்னாடியே போயிடும் அப்படியே அந்த பக்கம். என்னங்கடா அது? என்னத்தையாவது போட்டுக்கிட்டு சாப்பாடு வீடியோவா வருது நமக்கு வர. எதுக்குடா கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படியே? இதை வேற ஒரு ட்ரெண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டுக்கிட்டு. நமக்கு டீடாக்ஸ் ஏதாவது கொடுக்கல. சோசியல் மீடியாவில் டீடாக்ஸ் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்.